பிரதமராக இருக்கும் அன்வார் புனிதமான வார்த்தைகளால் மக்களை வசியப்படுத்துவதில் வல்லவர் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். அன்வாருடன் கூட்டாளிகளாக அமைச்சரவையில் இருப்பவர்களும் புனிதமாக பேசி மக்களை மயக்கினாலும் அவர்களின் செயல் சைத்தானை போல் உள்ளதாக மகாதீர் கடுமையாக சாடினார். ஊழலை ஒழிப்பதாக பேசி ஊழல் வழக்குகள் உள்ளவர்களுடன் இணைந்து ஆட்சியை அலங்கரிப்பதும் ஊழல்வாதிகளின் மீதான வழக்குகளை நீக்க பின்னிருந்து இயக்கியதும் பக்கத்தான்காரர்கள்தான் என்று அவர் தெரிவித்தார். கண் துடைப்பிற்காக நஜீப்பை மட்டும் சிறையில் வைத்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் நஜீப் மீதான ஊழல் வழக்கையும் பண மோசடி வழக்கையும் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு கொண்டு வந்தது தாம் பிரதமராக இருந்த 2018ஆம் ஆண்டில் என்பதை மறந்துவிட்டனர் என்று அவர் கூறினார். சிறார்கள் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்புடைய குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் வணிக உரிமங்கள் தற்காலிகமாக தடை செய்யப்படுவது குறித்து ஆலோசித்து வருவதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமையாளர்கள் மீதான குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் GISBH நிறுவனத்தின் வணிக உரிமங்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அதன் வணிக தளங்களில் தொடர் சோதனைகளும் கண்காணிப்புகளும் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அந்நிறுவனத்தின் வணிக உரிமங்கள் தொடர்பாக வணிக நிறுவனங்களின் பதிவுத்துறையான SSM முழுமையான விளக்கம் அளிக்கும் என்று அவர் கூறினார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தம் 1,33,000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக 17 குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட போஸ் மலேசியா நிறுவனத்தின் போக்குவரத்து மேலாண்மை பிரிவின் முன்னாள் திட்டமிடல் தலைவருக்கு அயர்குரோ அமர்வு நீதிமன்றம் 1,70,000 வெள்ளி அபராதம் விதித்தது. நீதிபதி எலிசபெத் பாயா வான் 45 வயதான ஹஸ்ரி முக்தார் என்ற அந்த அதிகாரிக்கு தண்டனையை விதித்தார். மேலும் அபராதத்தை செலுத்த தவறினால் 51 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த வாரம் பினாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 202 குடும்பங்களுக்கு தலா 500 வெள்ளி சிறப்பு நன்கொடையாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கினார். தற்காலிக நிவாரண மையங்களில் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையான நட்மாவிடமிருந்து 1000 வெள்ளியை பெறுவார்கள் என்று அன்வாரின் மூத்த அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் அகின் கூறினார். கடாவில் நிலவரத்தை ஆய்வு செய்த பின்னர் பினாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தையும் பிரதமர் கவனத்தில் கொண்டார் என்று அவர் கூறினார். பினாங்கில் 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக கடந்த வாரத்தில் 623 பேர் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். ராயல் மலேசியா காவல்துறையான PDRM எதிர்காலத்தில் பல்வேறு படிப்புகள் மூலம் மற்ற அமலாக்க நிறுவனங்களுடன் தனது நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். இந்த இலக்கை அடைய PDRM அதன் கல்விக் கூடங்களில் பயிற்றுவிப்பாளர்களின் திறன்களை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது என்றும் அவர்கள் குறைந்தபட்சம் இளங்கலை பட்டம் பெற்றிருப்பதை உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறினார். குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி நசிருடின் அலிக்கு வழங்கப்பட்ட டத்தோ பட்டத்தை ரத்து செய்யுமாறு மலாக்கா கவர்னர் அலி ருஸ்டாமை பெர்துபோவான் கெப்புமினான் அனாக் பங்சா மலாக்கா எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. நிறுவனம் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகள் மற்றும் போலீஸ் விசாரணையும் நடைபெற்று வருவதால் அந்த தொண்டு நிறுவனம் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. கடந்த மாதம் டத்தோ பட்டம் வழங்கப்பட்ட நசிருடினிடம் நடத்தப்பட்ட விசாரணை மலாக்காவின் நல்ல பெயரை கெடுத்துவிட்டதாக அதன் தலைவர் வான் அமாட் அஃபிக் நோடின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பிரஜைகள் சுற்றுலா விசாக்களை துஷ்பிரயோகம் செய்ததே கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் முறையான குடியேற்ற சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் வெளிநாட்டினரை அழைத்து வந்த சிண்டிகேட் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஓர் ஆதாரம் தெரிவித்துள்ளது. பல வெளிநாட்டு பிரஜைகள் குறிப்பாக பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளாக நாட்டிற்குள் நுழைவார்கள். ஆனால் சட்டவிரோதமாக வேலை செய்வார்கள். இது கவுண்டர் செட்டிங் சிண்டிகேட் நிறுவுவதற்கு வழிவகுத்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிண்டிகேட் சிறப்பு கவுண்டர்களை அமைக்க அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கும். இதனால் வெளிநாட்டினர் சரியான சோதனைகள் இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழைய முடியும்.
தலைநகரின் கம்போங் பண்டான் பகுதியில் உள்ள வீடமைப்பு பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் அங்கு சட்டவிரோதமாக குடியிருக்கும் 10 இந்திய குடும்பங்களே வெளியேறும்படி கோலாலம்பூர் அரசு நில ஆணையமான பென்டாட்பீர் தானா விலாயா பெர்சகுத்துவான் கோலாலம்பூர் தெரிவித்துள்ளது. சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக 10 இந்திய குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அதிருப்தியில் இருக்கும் பொதுமக்கள் நாளை காலை 10 மணிக்கு கம்போங் பண்டான் பகுதியில் அமைதி மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாத தொடக்கத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் ஆன்லைன் ஸ்கேம் மோசடியில் 12,40,000 வெள்ளியை இழந்துள்ளார். 70 வயதான சம்பந்தப்பட்ட முதியவர் முகநூலில் ஒரு IPO பங்கு முதலீட்டை ஊக்குவிக்கும் விளம்பரத்தை கண்டு விரைவான மற்றும் அதிக வருமானம் தரும் என்று உறுதி அளிக்கப்பட்டதால் 12,40,000 வெள்ளியை தொகையாக செலுத்தி ஏமாந்ததாக ஜொகூர் காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.